இன்னைக்கு ராக்கியோட ஃபங்க்ஷன் இருக்கு. யார் அதுவும் அந்த டேட்டு கூட ஒன்று போகிறாங்க. அவரு தான். அவர் எப்படி உங்களுக்கு அவரோட அளவு பேரேஜ் படப்போம் பிரகாஷ். ஆனால் நீ வந்தால் நல்லா இருக்கும். சரி கடை வரேன். சரி ஆமாம், உனக்கு எப்போ மேரேஜ்? எனக்கு மேரேஜ் இல்லைக்கா. நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். அதை முடிச்சுட்டு தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். அது என்ன குறிக்கோள்? பர்சனல். இதுதான் எப்பயுமே அழகாக இருக்குது ஹாஸ்பிட்டலில். அது என்னோட நேச்சுரல் கலர். சரி சிவானி. ஷாலினி, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு நாளைக்கு மொபைலில் ஷேர் பண்ணிடுறேன். சீஃபில் எப்படியோ ஒரு அரக்கை நான் கொண்டுவிட்டேன். பேலன்ஸ் இருக்கு 5 அரக்கன். அவனுங்களை கொள்றதுக்கு அவனுங்கெல்லாம் யார் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நான் எப்படி பாட்டுக்கு போச்சு. பாட்டிக்கு நீங்கள் அங்கே இந்த வீட்டை சுற்றி டெக்கரேஷன் பண்ணிடணும். ஓகே அண்ணா? ஓகேப்பா, பண்ணிடலாம். எவ்வளோ வரும்னு 1 lakh ஆக்கி நான் ஜிபேயில் ஷேர் பண்ணி நான் இப்போதைக்கு வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஆண்டி ஃபங்க்ஷனுக்கு போகணும். நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் வரேன். ஷோ இடமே எப்படி இருக்குது போ. தோட்டம் அப்படியே ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்குது. Hello friends. Hi. அக்கா சிவானி இங்கே வா. Happy marriage life. Everybody, ஏன் உங்களை கூப்பிட்டேன்னா என்னோட மேரேஜ் விஷயத்தை பற்றி பேசதான். என் மேரேஜுக்கு மெயினாக எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் பாருங்க. இவங்க 3 பேர் அப்படின்னா இவங்க தானே எங்கள் அம்மாவை கொண்டாங்க. அப்படின்னா ஐம் ஸோ சாரி. எங்கள் பெரிய அண்ணன் வந்து கேரளா, என் அண்ணன் கேரளா இருக்கார். அதனால் அவரால் வர முடியல. பரவாயில்ல. இங்கே இருக்கிறவங்க பாருங்கள், இவங்க தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, நான் நெக்ஸ்ட் சண்டே எங்களுக்கு கல்யாணம். அப்படின்னா இந்த குடும்பத்தை கல்யாணம் பண்ணிட்டு போய் அழிக்கலாம்ல இந்த பொம்மை கல்யாணத்துக்கு. அக்கா இங்கே வா. இந்த லொக்கேஷன் ஓகேன்னு ரொம்ப ஃப்ளவர்ஸ் உருவதிய அது சும்மா அழகாக பண்ணோம். ஆமாம், உன் மேரேஜ் எப்போ நீ சொல்லவே இல்லை? என் மேரேஜா நெக்ஸ்ட் சண்டே. நெக்ஸ்ட் சண்டேயா? ஆமாக்கா. யார் மாப்பிள்ள? என் ஃப்ரெண்ட் ரகு. வீட்லேயே தான் பண்ணுறோம். கத்திக்கு பேசாமல் நம்ம 2 பேரும் பண்ணக்கூடாது. யாரும் என் தங்கச்சிக்காரு. சரி காசு பேர் கூப்பிட்டுருக்கேன். அவரா நாளைக்கு வருவார். ஓகே. அழகாக இருக்காளா? ஆனால் நான் யாரையும் துரோகமே செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. இப்படி வச்சு நான் இப்போ சமாளிக்கணும். சரி, ஓம் நம சிவாய. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஃபங்க்ஷனை தடுக்கணும். ஒரு ஐடியா இருக்கு. எல்லாரும் ஓடுங்க. நெருப்பு.
எப்படியோ தப்பிச்சுட்டு. ஹர ஹர மகாதேவா.